ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹேக் த லாஜிக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம unicode.org வெப்சைட்டை விசிட் பண்ணி நேட்டிவ் லாங்குவேஜுக்கு எப்படி ஜாவா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு யூனிகோட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ யூனிகோட் சர்ச் பண்ணோடனே இந்த ஃபஸ்ட்டு அதில் வெப்சைட் home.unicode.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் கீழே லாஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே கோட் சார்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். இங்கே வேர்ல்டு வைடாக என்னென்ன லாங்குவேஜ்லாம் அந்த இது சப்போர்ட் பண்ணுமோ, ஐ மீன் நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஆஸ்கைலேருந்து எல்லா கோடும், அதாவது எல்லா நேட்டிவ் லாங்குவேஜும். ஸோ இதில் சவுத் ஏசியன் ஸ்கிரிப்ட்ஸில் நம்ம வந்து தமிழே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ இங்கே இந்த மலையாளம் எல்லாம் இருக்குது. தென் வந்து தமிழ். நான் தமிழை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ தமிழ் கேரக்டர்ஸ் ஆனா இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ப்ரோக்ராமெட்டிக்கலாக பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் யூனிகோட்னு ஒரு நியூ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். தென் வந்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆங்கிற கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணி வைப்போம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ரெப்ரசன்டேஷனில் இருக்குன்னா, இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா முன்னாடி வந்து 0x ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆவை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இது 0B85 அதுக்கான ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நான் இப்போ ஐடி போய்க்கிறேன். ஒரு கேரக்டர் சி ஈக்குவல் டு ஹெக்ஸாடெசிமல்னால 0x ஆட் பண்ணிக்கிறேன். 0B85 யா 85. ஸோ 85 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ வந்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் அப் டு திஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் வந்து ஹெக்ஸா கோட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோடை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். 0B82. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். கமெண்ட் ஒரு ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் லூப்ஸை பற்றி இன்னும் சொல்லலை, அப்கமிங் வீடியோஸில் வந்து டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எப்படி வந்து ஆல் கேரக்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுதுங்கிற பார்க்கறதுக்காண்டி நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து சி ஈக்குவல் டு 0x. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 0B82. தென் வந்து எண்டிங் ரேஞ்ச் வந்து 0BFA. ஓகேவா? ஸோ தென் வந்து சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த கேரக்டர் எந்த இது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணுமோ அதை நோட் பண்ணியாச்சு. தென் வந்து சரி C++. ஓகே, இன்க்ரிமெண்ட் லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணாச்சு. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு எல்லாம் வேணாம், ஜஸ்ட்டு இப்போ அந்த கோட கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் வித் ஸ்பேஸோட. ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த அது சப்போர்ட் பண்ணுற எல்லா யூனிகோட் கேரக்டர்ஸும் தமிழில் உள்ளது எல்லாமே இப்போ வரிசையாக பிரிண்ட் ஆகும். ஆ ஓகே, இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இ எல்லாமே இருக்குது. தென் வந்து இந்த எம்டி பாக்ஸ் வந்து பை டிஃபால்ட் அங்கேயே வந்து சில பாக்ஸஸ் இருக்கும், இந்த எம்டி பாக்ஸஸ். ஸோ இங்கே கேரக்டர்ஸ் இல்லாததை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த நம்ம ப்ரோக்ராம்லேயும் எம்டி பாக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே கைஸ், இப்படி தான் வந்து ஒவ்வொரு நேட்டிவ் லாங்குவேஜ் சப்போர்ட்டும் வந்து ஜாவா வந்து சப்போர்ட் பண்ணுது, அதாவது யூசிங் யூனிகோட் மூலியமாக. ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் தான் ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம இப்போ வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கூட நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போமா. ஓகே, இப்போ நான் வந்து கோட் சார்ட்ஸில் என்ன லாங்குவேஜ் இருக்கலாம்.
ஓகே, மலையாளமே எடுத்துருவோமே. இங்கே கோட் சோர்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இதோட ஸ்டார்டிங் ரெப்ரசன்டேஷன் வந்து 0D0. தென் வந்து அதை வந்து நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். தென் வந்து இதோட எண்டிங் 0D7F. ஸோ அதை இந்த இடத்துல ரேஞ்சில் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா அங்கே உள்ள எல்லா கேரக்டர்ஸும் வரிசையாக பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்களா, அங்கே ஸ்டார்ட்டாக இருக்கிற அதே இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஒன்று என்ன இருக்குது. ஓகே, இந்த இந்த லோகோவில் இருந்து எல்லாமே வரிசையாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.